பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்க டைம் உங்களோட உங்க வாழ்க்கை துணைக்கு சூப்பரா இருக்கும். நான் உட்காந்து எந்திரிச்சா அவளை சம்பாதிப்பேன் சார். நான் உட்காந்தா காசு, நின்னா காசு, எந்திரிச்சா காசு. நீங்க 7.5 சனினா என்ன அப்படின்னா பிஹெச்டி பட்டமே வாங்குவாங்க. நம்ம என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவோ நினைச்ச விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும். 7ஆம் பார்வையாக சனி பகவான் 9ஐ பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க சார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்துல எல்லாம் சுத்தின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானா நல்லதுதான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வக்ரமா இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட். அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது. 138 நாட்களுக்கு ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உலகத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேடி தேடி போய் அவங்களுக்கு நல்லது சொல்வேன். யாரெல்லாம் மகர ராசிக்காரர்களோ அவர்களை நான் எப்பொழுதுமே இந்த மகர ராசிக்காரர்களை நான் தேடி தேடி சென்று நல்லது சொல்லுகிறேன். ஏன்னா அவங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். 10-15 வருஷமாக எனக்கு உங்களை தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில்? 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். உனக்கு என்னப்பா அப்படின்னா, 7ஆம் இடத்துல குரு உச்சமாகும்போது என்ன ஆகும்? நீங்கள் வெளிநாடு போகிற கனவுகள் சரி, சுவிட்சர்லாந்து போகிறேன், ஃப்ரான்ஸ் போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம். அப்போது திடீர்னு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஹாய் பிச்சு, டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரிலாம். என்னடா இருக்கிற வேலையை விட்டு என்னடா பண்ண போகிறேன்? நீங்கள் கொடுக்குற பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் அந்த மாதிரி ஃபாரின் போகிறீங்க, வெளிநாட்டு வாழ்க்கை தான், லட்சங்களில் சம்பளம். அது மாதிரி நண்பர்களே, வாழ்க்கை நல்லா வரும்போது அந்த ஈஃபில் டவரா அது பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா பாருங்க, அவனுக்கு அனுப்பணும். வாழ்க்கை யாருக்கு என்ன வேணால் தரும் நண்பர்கள், ஆனால் நடக்கும் நம்பணும். நீங்கள் நம்புறதுல இருக்குது. நிறைய பேர் நம்பவே மாட்டேங்கிறான். நமக்கெல்லாம் எங்கே நடக்க போகுது, நமக்கெல்லாம் நல்லதே நடக்காதுன்னு நினச்சிக்கிறான். இப்படி நம்ம நினச்சோம்னா நல்லதே கண்டிப்பாக நடக்காது. நம்ம நடக்கும்னு நினைக்கணும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் பெரிய லெவல் போகிறீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் காதலை ஒன்று சேர்க்கிறார். பார்த்தீங்கன்னா, அழகே சுகமா 2 பேரும் பாட்டு பாடிட்டு உட்காந்துருப்பாங்க. பாட்டு பாடுற நேரத்துக்கு போயிட்டு ஒரு என்ன தப்பாக சொல்லிவிட்டேன் விடு, ஓகே ஐ லவ் யூன்ட்டு காலில் விழுந்துருக்கேன். வெள்ளை கொடிக்கும் வேலை தான். ஒய்ஃப் காலில் விழுந்தாவன் யாரும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நல்லா இருப்பீங்க, அதை முதல்ல பண்ணுங்க. அப்போது 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது காதலை சேர்த்து வைக்கிறார். உங்களுக்கு 6 ஆட்சி பெறும்பொழுது 6 வியாதிகள் வரும் உடம்புல. ரொம்ப 8 சூரிய பகவான் 6லே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது ரொம்ப நல்ல பீரியட். ஆனால் 6 ஆட்சி பெறும் பொழுது ரொம்ப நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். 6 ஆட்சி பெற்றால் என்னாகும்? ரண ரோக சத்ருஸ்தானாதிபதி என்பதால் வியாதி கடன் கஷ்டம் வரும் என்பதால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். முக்கியமாக வீசிங்க இழுக எதை சொல்கிறாங்கல்ல, இந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனையோட இருங்க. தேவையில்லாமல் டஸ்ட் அலர்ஜியில் போய் மாட்டிக்காதீங்க, போன்றவைகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்டையாவது பேசும்பொழுது யார்கிட்ட பேசுகிறேங்கிற சந்தேகங்கள்லாம் ஏற்படும். உங்கள் வீட்டில் உங்கள் பெயரை கெடுப்பாங்க. கெட்டவன் உண்மையிலே தப்பு பண்ணி மாட்டிக்குவான். அவங்க கூட பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் பாவம் நல்லவங்க, நீங்கள் தப்பே பண்ணாமல் மாட்டிக்குவீங்க. யாரோ சில்பான்னு ஒரு ஃபோன் வந்துச்சு சார், என்னன்னு கேட்டதுக்கு என் பொண்டாட்டி எனக்கு சந்தேகப்படுறா சார் போன்ற விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு இந்த லொடுக்கு பாண்டி காமெடி மாதிரி தான். அது ஏதாவது ஒரு முக்கியமான கேஸாக இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, வண்ணாந்துறையில் ஏதோ ஒன்று காணா போனால் கூட என்ன பிடிச்சிக்கிறாங்கிற மாதிரி சும்மாவே உங்கள் மேலே சந்தேகப்படுறது இந்த மாதிரி. ஸோ அப்போது என்ன ஆகுன்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது, பாதகாதிபதி ஆட்சி பெறும்பொழுது நற்பெயர் கெடுவதாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சு சார்,
வர்றவன்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கிட்டயே இந்த விஷயத்த சொல்லி போகிறாங்க சார். இவன் உண்மையிலே இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வராங்களா, இல்லை நான் வீட்டில் இருக்கிறத செக் பண்ணலான்னு வரானுங்களான்னு தெரில சார். அப்படிங்கிறதெல்லாம் இந்த பீரியட் தான். ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசவே கூடாது, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது. ஜெய் ஆஞ்சநேயா. இந்த ஒரு 40 நாளும் பிரம்மச்சரியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் குரு பகவான் வேறு அவங்க உடம்பை பார்க்குறார். உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் சரியாயிடும், வியாதிகள் சரியாயிடும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, ரொம்ப பிரைட்டாக இருப்பீங்க. என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்கள் இளமையாக உணர்வீங்க. நிறைய பேர் ஜிம்முக்கெல்லாம் போவீங்க, செல்ஃபிலாம் எடுத்து என்ன போவீங்க. அது மாதிரிலாம் திடீர்னு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதே ஃபோட்டோ எடுக்க தான். அந்த மாதிரி ரொம்ப மனசு இளமையாக ஜாலியாக இருக்கும் சார். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். ஹாப்பியாக இருங்க. இந்த 40 நாளும் ரொம்ப ஜாலியாக இருங்க. நம்ம எல்லா கிரகங்களும் எல்லாம் ஒத்து வருது. கடன் இல்லை, துன்பம் இல்லை, நோய் இல்லை, நல்லா இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம், பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க, ஆண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க. யாராக இருந்தாலும் கீழே வாங்க. இந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 91 மகரமுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களும் நிறைய சஃபர் பண்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் சார். இப்போ அவங்களுக்கு இந்த வக்கர பலன்கள் 138 நாட்கள் அவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குமா சார்? சம்முன்னு இருக்கும். மகரத்துக்கு என்ன விஷயம்னா 3ஆம் இடத்துல சனி வக்கரம், ஓகே, 7ஆம் இடத்துல சூரியன் குரு புதன் கன்ஜங்ஷன். இது என்ன பண்ணா, நீங்க சும்மா உட்கார நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்க வீட்டம்மா எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது மற்றவர்கள் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நிலைமைகள்ல மகரம் மாறும். 7ஆம் இடம்னா மற்றவங்க, 7ஆம் இடம்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். சனி, குரு, சூரியன், புதன் இந்த மாதிரி கன்ஜங்ஷன் ஏற்பட போகிறது. இப்படி ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண என் ஒய்ஃபுக்கு 34 வயசு சார், 29 வயசு எப்படியோ இருக்கட்டும், இப்போ அவங்க டீச்சர் ஆகிடுவாங்க, இப்போ அவங்க பேங்க்ல வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா அட் எ ஷார்ட், இப்போ இபியில் அனௌன்ஸ் பண்ணலையா, ஒரே நாள் எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. எப்படிங்க டபால் ஒரே நாள், கிரகங்கள் மாறும்போது திங்ஸ் வில் ஹேப்பன். இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து உங்க டைம் வந்து உங்களோட உங்க வாழ்க்கை துணைக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரிஞ்சிருந்தா கூட இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது ஆர்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிஸ்னஸ், வியாபாரம் பண்றது, நம்ம பொட்டிக் மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, எண்ணெய் வியாபாரம் பண்ணுறது, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் மகரத்துக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அதுக்கும் மேலே கல்யாணமே ஆலை சார், என் பையன் நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொன்னால், நவகிரகம் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம் வீட்டிலன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நல்ல ஒரு அந்யோனத்தோட ஃபேமிலி லைஃப் அமைஞ்சிடும். பசங்க செட்டில் ஆகிடுவாங்க. உடனே நீங்கள் அதை ரொம்ப ஹாப்பினஸ் பார்க்கக்கூடிய நிலைமை. நிறைய பேரோட வீட்டில் 2ஆம் குழந்தை பிறக்கும். இவ்வளோ நாளாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் 7ஆம் இடம் அவ்வளோ பலமான ஸ்தானமா. சனி மட்டும் நம்ம கன்ஜங்ஷனில் இல்லை, சனி வக்கரமாக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவோ நினச்ச விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இதுதானா உன் டக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போவா நடந்தே நீங்கள் சந்தோஷப்படணும், அதுதான் உண்மை. ஆனால் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறச்சே 2 விஷயங்கள் சொல்லலாம். இடம் விற்கணுமா வித்தரலாம். மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பர் டைமு. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, டேட்டா ரிசர்ச், அனலிட்டிக்ஸ், எதில் இருந்தாலும் சரி பட்டைய கலப்போம். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால நல்ல ஆப்ஷனுக்கு பெரிய growth. வக்கரமாக இருக்கும்போது அதிகமாக கேட்டால் பணம் கிடைக்கும். வக்கரமாக இருக்கும்போது நீங்களுடைய பேக்கேஜை வந்து நல்லா நெகோஷியேட் பண்ணிங்கன்னா 20% ஹைக் கொடுக்குறவன் 40% ஹைக் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு ஆள் வேணும், நாளைக்கு காலையில் வந்து போர்டு பண்ணணும் உள்ள. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து ஓடின்னு இருக்குது, சரியா இல்லைன்னா அது சரியாக போயிடும். ஓவராலாகவே வந்து மகரத்துக்கு ரொம்ப அருமையான நேரம்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், துட்டுக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு டப்புக்கு பிரச்சனையே இல்லை. ஃபுல் ஃப்ளோ ஆஃப் மணி. மாமனார் சொத்து வரணுமா வரும். இப்போ சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். அந்தளவுக்கு நல்ல டைம் ஆரம்பிக்கிறது. சனி வக்கரமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே 1க்கு 2 தடவை நம்பி, அதாவது ஃபுல்லாக டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வேலைகளில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் கோவில்கள் போகிறது, ரொம்ப ரொம்ப புண்ணியக்ஷேத்திரங்கள் போகிறதுங்கிற மாதிரி மகரம் ரொம்ப நல்லா இருக்குது. தைரியமாக இருக்கலாம். கல்யாணம் 100% நடக்கும், தைரியமாக இருக்கும். உண்மையாவே மகரத்துக்கு இவ்வளோ பலன்கள், நன்மைகள் இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் ஏதாவது? கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய 2 விஷயங்கள் சொல்லலாம். இளைய சகோதரனுடைய ஹெல்த்து, உங்களுடைய கழுத்து பகுதி, இது 2மே ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம் பீரியடில் நம்ம வந்து டக்குன்னு முடிவெடுத்தோம் போனோங்கிற மாதிரி உடனே பிரயாணங்கள் செய்யும்போது தட்டி போகும், தள்ளி போகும். சார் இந்த கழுத்து பகுதின்னு சொன்னீங்க, அது why you are very specific about it? அங்கே தான் பிரச்சனை வரும். சனி வக்கரமாக புதனில் டச் ஆகும்போது கழுத்தில் லெஃப்ட் சைட் ஆஃப் த இது வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். சார் அவ்வளோ தூரம் வந்து நுணுக்கமாக இந்த விஷயங்கள் கூட சொல்லலாமா? நீங்கள் உங்கள் ஜாதகம் கொடுங்க, உங்களுக்கு உடம்புல எங்கே பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரி, லாஜிக் பிரகாரம் அது அப்படி தான் வேலை செய்யும்.
நான் பெருமைக்காக சொல்லல. இது வரைக்கும் 10 பேருக்கு லாஸ்ட் ஒரு 4-5 மாசத்துல மட்டும் 10 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்திருக்கு. Oh my God. அடுத்த வாரம் பல் எடுத்துருவாங்கன்னு சொன்னா கரெக்டா கடவா பல் எடுத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப பிரபலமான தொலைக்காட்சி ஜெயா டிவியில் 3ஆம் தேதி காத்தால ராசி பலனில் ஒரு வாரம் ப்ளஸ் ஆர் மைனஸு கேரளா கர்நாடகாவில் மிகப்பெரிய மழை வரும், நிலச்சரிவுகள் நடக்கும்னு சொல்கிறோம். இன்றைக்கி நேற்று டேட்டுக்கு இவ்வளோ பெருசு நடந்திருக்கு. அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அந்த கிரகங்கள் பேசும்போது அதோடைய பலன்கள் வேலை செய்யும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை தான். நிஜமாவே சார், இது கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் உண்மையாவே ரொம்ப கவனமா இருப்போம் சார். ரொம்ப நன்றி சார். அப்ப இவங்க கவனமா இருக்க வேண்டிய சில ஃபேக்டர்ஸ் நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு 2 விஷயம் சொன்னாங்க. சொன்ன மாதிரி ஹெல்த்தில் மெயினாக கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி, இடது கை சம்மந்தப்பட்ட பகுதி. சில பேருக்கு வந்து நல்லா இருக்கும், நம்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ரெகுலராக டாக்டர் செக்அப் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. பெரிய வேற பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது, தெரியுமா? பாதிப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு ஆனா பாதிப்பு இல்லைன்னு சொல்லும் போதுதான் சார் that's a way to handle the objection. ஓகே சார், அப்ப பரிகாரம் சொல்லிடுங்க சார். சரி, கண்டிப்பா பக்கத்துல கூடிய ஆஞ்சநேயர் கோவில் எதுவா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருந்து இடதுபுறம் இருக்கும், ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள இந்த கோச்சாரத்தின் நாள் பிரகாரம் சொல்லணும்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா வடமாலைக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், தெரியுமா? சார், மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரொம்ப நாளாக இவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், 7.5 சனி 7.5 சனி முடிஞ்சு போச்சா சார், முடிஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட 7.5 சனி மீண்டும் இவங்களுக்கு சும்மா அப்படி இலை மறைவு காய் மறைவா அப்படி வந்து நிற்கிறார். ஒரு ட்ரெய்லர் டீசர் மாதிரி. இந்த பழசெல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாமா? முன்னாடி நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, வேலையில் என்ன தப்பு பண்ணீங்க, உங்கள் தொழிலில் என்ன தப்பு பண்ணீங்க, யாருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் மாட்டினீங்க, வாய் எப்படி விட்டீங்க, கோவம் எப்படி பட்டீங்க, டாலரன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருந்தது, என்னத்தை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்க, இதையெல்லாம் திருப்பி ஒரு முறை ரீவைண்ட் பண்ணுற நேரம். அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற இருக்கிற நேரம். ஏற்கனவே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப உஷாராக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இருந்தாலும் ஒரு வருஷமாக மறந்துட்டீங்க இல்லையா? அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ரீவைண்டிங்காக வராரு அவர். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு அவருடைய பார்வை படுறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்குங்க. பிள்ளைங்க சரியாக படிக்கலையே, என்ன மார்க்கு, ஏன்னா இப்படி மார்க் எடுக்கிற அப்படின்னு விதண்டாவாதம் செய்யாமல் அவங்கள கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் புரிய வைங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாடு போகிறாங்களோ, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ, இல்லை புதுசாக ஏதாவது பண்ணுறாங்களோ, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களாக அவங்களுக்கு பயத்தை காட்டாதீங்க, தேவையில்லாமல் குழப்பத்தை கொடுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா சார்? எங்கே சார் பண்ண முடியாது சார். அவங்க இப்போ தான் கொஞ்சம் அப்படியே மூச்சு விட்டாங்க. ஒரு சில பேர் ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, ஒரு கார் மாற்றிருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் மூச்சு விட்டுருப்பாங்க. திருப்பியும் போய் நீங்கள் செலவுனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஜனவரி மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். சரி, இப்பேற்பட்ட காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சில பூஜை புனஸ்காரங்கள் பண்ணால் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஒன்றுமே இல்லை சார், இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டு. இவங்க மகர ராசி நேயர்கள் சனீஸ்வரரை பார்த்து பயப்படக்கூடியவங்க இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அதிபதி அவர் தான். அவர் வீட்டுக்கு அவரே தப்பு செய்ய மாட்டார். அதுவும் 7.5 வருஷம் இவங்களுக்கு. நீங்கள் வந்து 7.5 சனினா என்ன அப்படின்னா PhD பட்டமே வாங்குவாங்க அவங்க. அவ்வளோ பெரிய ஸ்காலர்ஸ் அவங்க. அதனால் இந்த சலசலப்புகள்லாம் அவங்க அஞ்ச மாட்டாங்க. இருந்தாலும் அந்த பயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதனால் சர்வ ஜாக்கிரதையாக இதை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. 5 மாதம் 135 நாள் மிக கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க 175 நாள் கவனமாக இருப்பாங்க. சரி, வெளிநாடு செல்றதுக்கான வழி அமையுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமையும். அது போயிட்டாங்கன்னா இந்த வக்கர கதியெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. கடல் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா வக்கரகதியோ கிரக பெயர்ச்சிகளோ அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ராகு கேது பெயர்ச்சி கூட இவங்க ராசிக்கு தான் வரார். ராகு அதனுடைய மாற்றத்தினால கூட நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய பலன் வரும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ பெங்களூரோ மைசூரோ இடமாற்றம் வரும். எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அதனால் ட்ரை பண்ணுங்க. அது கிடைச்சி இவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா அற்புதமாக இருக்கும். எந்த கிரகத்தினுடைய மாற்றமும் சரி, எந்த கிரக வக்கரமும் சரி இவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்கிறது பொற்காலம். மிக மிக யோகமான ஒரு நேரம் மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு
குரு பகவானுடைய பார்வை ஆல்ரெடி உங்க மேல பதிஞ்சிருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றலை அந்த குரு பகவான் தந்துருவார். மனசுல ஏற்பட்ட கஷ்டம், களங்கம், பிரச்சனைகள், உங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய சூதுவாது எல்லாத்தையுமே விலக்கி விட்டு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அற்புதமான கிரகம் குரு. அந்த குரு உங்களை பார்க்குற அது பெரிய யோகம். மகர ராசிக்காரங்களுக்கு குரு நீச்சமாகிறது ராசியில் இல்லைங்களா? அவங்களுக்கு குரு உச்ச குருவா இருந்து இப்போ பார்க்குறாரும் போது நிறைய நன்மைகள், ஆன்மீகத்தினால் நன்மைகள். கோயிலுக்கு போகணும், நிறைய சாமி கும்பிடணும். மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காது மூக்கு தொண்ட பிரச்சனைகள் எல்லாம் வக்கரச்சனி கொடுப்பாரு, கழுத்துல பிரச்சனை கொடுப்பாரு, முதுகு தண்டு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், நரம்புகள்ல பிரச்சனை, கை கால் நடுக்கும், உடம்புல பிரச்சனை, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் மகர ராசிக்கு. என்ன காரணம்? ராசிக்கு உடையவர் 3ஆம் இடத்துல வக்கரம். எந்த ஒரு முயற்சி செய்கிற போதும் அந்த முயற்சியில கூடுதல் கவனம் செலுத்தணும். எனக்கு உடம்பெல்லாம் பாதிச்சா பெரிய சிக்கலாயிருமாங்க அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டாம். இந்த சிக்கல்கள் வரும் சொன்னேனே தவிர சிக்கல்கள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லலை. ஏன்னா குரு உங்களை பார்க்கிறார், உச்ச குருவே பார்க்கிறார், அதனால அந்த பிரச்சனை இருக்காது. இருந்தா கூட பிரச்சனையுடைய சுவடு தெரியத்தனை செய்யும். 3ஆம் இடத்துல சனி வக்கரம்னா முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். புது முயற்சி ஒன்று பண்றீங்க, யாராவது நண்பர் சொல்றாரு புதுசா ஒரு தொழில் தொடங்கிடுவோம், இந்த தொழில் எல்லாருக்கும் ரொம்ப லாபமா போகுது, நம்ம செய்வோம்னு சொல்றாருன்னா அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வக்கர சனி. இதை கவனமாக தான் வைக்கணும். புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். ஏன்னா நல்லா இருக்க ஒரு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பின்வாங்கிடுவீங்கன்னு அர்த்தம். ஏகப்பட்ட பணத்தை முதலீடு போட்டு செய்து ஒரு தொழில் சரியில்லைன்னு சொல்லி பின்வாங்கினீங்கன்னா அது சரியா இருக்காது. அதே போல நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அனுபவம் இல்லாத நண்பர்கள், அவங்களோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, அப்போ பிஸ்னஸ் சரியா நடக்கலைன்னு பாதியில் விட்டுருவீங்க. அப்போ இதெல்லாம் கவனமா இருக்கணும். சில பேர் ஆர்வ கோளாறுல தொழில் ஆரம்பிப்பாங்க, தொழிலை பற்றினா பெரிய நாலேஜ் இருக்காது, ஒரு கடை போட்டிருப்பாங்க, அந்த கடைக்கு பெரிய கூட்டம் வரல அப்படின்னு ஏதோ ஒன்று தோணுது, உடனே கடையை மூடிடுறது வேம்பாங்க. அது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நடக்குது. அதனால வக்கரஜனி காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம், கடுமையா உழைங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள், அந்த படிக்கிற மாணவர்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்க, மகர ராசிய மாணவர்கள், அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்களான்னு பாருங்க, நல்ல நட்பு இருக்கான்னு பாருங்க. வேன்ல போய் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வேன்ல போகக்கூடிய இதுல கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களா இருக்கா பாருங்க. ஏன்னா தவறான பழக்க வழக்கங்கள், செல்போன்ல தவறான விஷயங்கள் பார்க்கறது, அதெல்லாம் இப்போ மகர ராசி இளம் வயது உடையவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். சனி வக்கரமா இருக்காரு, அதனால அதுல கவனமா இருக்கணும். சமூக வலைத்தளத்துல பதிவுகள் போடுகிற போது அந்த பதிவுகள் தவறான பதிவுகள், உங்க கருத்துக்கு ஒத்து வராத பதிவுகள் இருந்தா போடாம விட்டுருங்க. பதிவுகள் போடுவதனால சிலருக்கு பிரச்சனை வரும், தவறான கருத்துக்களை பதிவிடுவதனால சிலருக்கு பிரச்சனை வரும். மகர ராசிக்காரங்க அதுல கவனமா இருங்க. போக்குவரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வெளியிடங்களுக்கு பயணம் செய்கிற போது, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போறீங்க, போகும்போது உங்க டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுக்கிடு. அதே மாதிரி அஞ்சல் வழி கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனத்தை அதிகப்படுத்துறோம். அதாவது படிச்சிருக்கேன், சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், சில பேர் சில கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க, உண்மையா படிச்சிருக்க மாட்டாங்க, தவறான சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க, தவறான அனுபவ சான்றிதழ்கள் கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கூடுதல் கவனமாகத்தான் இருக்கணும். பயணங்களின் போது கூடுதல் அக்கறையா எடுக்கிறது அவசியம். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. அப்ப எண்ணங்கள் நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் குரு பகவான் காப்பாற்றுவார். சுய புகழ், கௌரவம், அந்தஸ்து கூடும், நல்ல பண வருமானம் கூடும். நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டிருந்தா திருமணம் கைகூடும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். செய்யற முயற்சிகள்ல அப்பப்போ தடை வருது, இதை அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். எந்த தடை வருதுன்னு கவலைப்படாதீங்க, உங்க முயற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க, அதுல வெற்றி கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்கல, ஒரு தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணினா திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். ஒரு தடவை பரீட்சை எழுதிருப்பீங்க, திரும்பவும் பரீட்சை எழுதக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வரும். செய்யற காரியங்களை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அப்படித்தாங்க உண்டு, கிரக சூழ்நிலைகளும் அப்படித்தான் எடுத்து காட்டுது. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் குரு பகவானால் ஏற்பட போது பாருங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, நீங்க யாரை வழிபட்டா நிம்மதி பெருகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சேலம் ராஜகணபதி போய் வழிபட்டீங்கன்னா நன்மைகள் பெருகும்.